தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் வீடுதோறும் இணைய வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். 200 ரூபாய் கட்டணம் பெறும் வகையில் 100 Mbps வேகத்தில் இணைய சேவை வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். இல்லந்தோறும் இணையம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துவதற்கான பல்வேறு முனைப்புகளை காட்டி வரக்கூடிய நிலையில இன்று தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில தொழில்நுட்பவியல் துறை சார்ந்த பதிலுரையை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கியிருந்தார். அப்போது அவர் பேசும்போது தனிநபர் பயன்பாட்டிற்கு இன்டர்நெட் வசதியை கொண்டு செல்லக்கூடிய வகையில வீடுதோறும் 100 Mbps வேகத்துல 200 ரூபாய் கட்டணம் பெறக்கூடிய வகையில இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்துவதற்கான திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக கேபிள் டிவி செய்வது போல் இணைய வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை 2000 அரசு அலுவலகங்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் 4700 கிராம பஞ்சாயத்துகளில் இன்டர்நெட் வசதி வேண்டும் என விண்ணப்பம் வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வீடுதோறும் 100 Mbps வேகத்துல 200 ரூபாய் கட்டணம் பெறக்கூடிய வகையில இந்த இன்டர்நெட் இணைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை தொழில்நுட்பவியல் துறை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இணைய வசதி என்பது தற்போது அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு இல்லங்களிலும் 200 ரூபாய் கட்டணத்தில் 100 Mbps வேகம் செல்லக்கூடிய வகையிலான இன்டர்நெட் சேவை விரைவில் கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில தெரிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.